உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஐயனார் துணையை பொறுத்த வரைக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு புக்கோட அந்த கவரை வச்சு அந்த புக்கில் இருக்க கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி அந்த வீடு தான் இப்படி இருக்கே தவிர அந்த வீட்டில் இருக்க பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட குணங்கள் நல்லபடியாக தான் இருக்குது, அவங்க நல்ல பசங்க தான் அப்படிங்கிறத யார் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ கதைப்படி பார்த்தோன்னா வானதி வந்து பாண்டியன் கூட மெக்கானிக் ஷெட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் என்ன கேட்குறாருன்னா, என்னாச்சு வானதி, நேற்று உங்கள் அப்பா பார்த்தாரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் வழக்கம் போல தான் அதே ரைடு தான் விழுந்துச்சு, ஆனால் இந்த கதில் வாங்கி அந்த கதில் நான் அதெல்லாம் விட்டுருவேன், ஆமாம் நீ ஏன் உம்முன்னு நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறாரு. ஆமாம் நான் என் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், நீ தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் வேறு பிரச்சனை வானதி, நான் சொல்கிறேன் உனக்கு இப்போ சொன்னால் புரியாது, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, இந்த மாதிரி அண்ணனுக்கும் அன்னிக்கும் தான் பிரச்சனை போயிட்டுருக்குல்ல தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, பேசாமல் உங்கள் அண்ணியை கொஞ்ச நாள் கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்லிடு அப்படின்னோடனே அதெல்லாம் வேறு பிரச்சனை, இப்போதைக்கு உனக்கு சொன்னால் புரியாது விட அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த சைடு வானதியோட அண்ணன் வந்துட்டு வண்டியில் பார்த்து முறைச்சிக்கிட்டே போயிட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு உன் அண்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காட்டுறாரு. ஆமாம் அவனுக்கு என்ன அப்படின்னா, ஆமாம் இவன் இப்போ ஊர்லேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஆமாம் வந்துட்டான், வந்து தான் என்னை மிரட்டிட்டு சுற்றிட்டு இருக்கான், சொல்லியிருப்பார் போல் எங்கள் அப்பா, அதான் இப்போ பார்க்க வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததான் இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே எல்லாமே பயங்கர கோவத்தில் உட்காந்துருக்காங்க. வானதியை பார்த்துட்டு முறைக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் முறைக்கிறாரு, நீ சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அண்ணன் வந்து அடிக்க போயிடுறாங்க. என்ன போய் அவனை போய் நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நான் லவ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, பாண்டியை லவ் பண்ணுறது தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி மாற்றி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அவங்க அம்மா சமாதானம் பண்ணி உள்ளர கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. இங்கே பாருடி இவ்வளோ தான், போனோமா வந்தோமா படிக்க மட்டும் தான் உன்னை அனுப்புகிறோம், இப்படியே பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் படிக்க உன்னை வெளியே அனுப்ப மாட்டோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு சடனாக அவங்க அண்ணன் வந்துட்டு இன்னும் 4-5 பேரை கூட்டிகிட்டு வண்டியில் போய் நிற்கிறாங்க. இப்போ வீட்டில் வந்துட்டு சோழனோட அப்பா தான் வெளியில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ போய் பார்த்துட்டு பெருசு எங்கே அங்கே மெக்கானிக் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னப்பா இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க, ஒரு மரியாதையே இல்லாமல் அப்படின்னோடனே ஆமாம் எங்கே அந்த மெக்கானிக் கூப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே நீ என்ன வண்டி கிண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டு கேட்டுட்டு இருக்க, எதுவும் இருந்தாலும் கடைக்கு போய் நிப்பாட்டு, இப்போ கடையில் போய் கேளு, வீட்டுக்கேவா அதுக்குன்னு வருவாங்க, அவன் சாப்பிடக்கு படலாம் வீட்டுக்கு வர மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீ இப்போ கூப்பிட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உள்ளர இருந்து சோழனும் சேரனும் வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்துட்டு சோழன் கேட்குறாரு, என்னப்பா என்னாச்சு, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் அந்த மெக்கானிக் கூப்பிடுங்க அப்படின்னோடனே என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்க அப்பா. உடனே பெருசு கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொன்ன உடனே சோழனுக்கு கோவம் வந்துடுது. என்ன ஒரு வீட்டில் இருக்க பெரிய மனுஷனுக்கு மரியாதை இல்லாத மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்துறாரு. என்ன உன் மரியாதை, அவனை முதல்ல வெளியே கூப்பிடு, உள்ளர வச்சுட்டு நீ அவன் உள்ளே இருந்துட்டு உங்களை வெளியே அனுப்பியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவன் அண்ணன் வீட்டுக்கே வரல, அவன் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இரு நீ முதல்ல யார் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. அவனுக்கு ஏன் தங்கச்சி கேட்குதா அப்படின்னோடனே இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, வானதியோட அண்ணன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. என்ன எதுவாக இருந்தாலும் இப்படி எது கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேரன் பொறுமையாக சொல்கிறாரு, இல்லைப்பா அவங்க தான் வந்து பேசுகிறாங்க, 2 பேருக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு சம்மதம்னா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. உடனே அவர் கத்துறாரு வானதியோட அண்ணா. உடனே என்ன சொல்கிறாரு, உன் குடும்பத்துக்கு வந்துட்டு ஏன் தங்கச்சிக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கத்தும்போது உடனே சோழன் என்ன சொல்கிறாரு, உன் தங்கச்சி வந்து பேசுறதுனால தானே ஏன் தம்பி பேசுகிறான், என்ன எதுக்கு இங்கே வந்து எகிரிட்டு இருக்க, உன் தங்கச்சி அங்கே அடக்க முடியல என்கிட்ட இங்கே வந்து கத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ 2 பேருக்குமே கைகலப்பாயிருது. பேசிகிட்டே இருக்கும்போது அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு சேரன் என்ன சொல்கிறாரு, எதுக்குப்பா இப்படி பேசுகிற, எங்கள் வீட்டிலே ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே இவர் நிலாவை பற்றி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடாரு. ஆமாம் உன் குடும்பத்தையும் நம்பி வந்து இங்கே ஒரு பொண்ணு வாழுது அப்படின்னா அது என்ன மாதிரி ஆளோ அப்படின்னு சொல்லி பேசணுன்னு சோழனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கை நீட்டி அடிச்சிடுறாரு. என்னையவாடா நீ அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. ஸோ இது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கூடி நின்று பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் ஒருத்தர் போயிட்டு மெக்கானிக் ஷெட்டில் அங்கே போய் பாண்டி கிட்ட சொன்னோன்னே இந்த மாதிரி வானதியோட அண்ணன் போய் உங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு போய் சொன்னோன்னே அவரும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. வந்த உடனே வாடா மெக்கானிக் உனக்கு ஏன் தங்கச்சி கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவங்க கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சுன்னு பயங்கரமாகவே இது ஒரு கைகலப்பாகவே முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறமா வானதி வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. அழுதுகிட்டே கால் பண்ணிவிட்டு என்னை வந்து வீட்டில் அடிச்சிட்டாங்க, காலேஜுக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும், திரும்பவும் பேசுனீன்னா நான் வந்துட்டு உன்னை காலேஜுக்கும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாண்டி அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டுக்கும் வந்து அவன் பிரச்சனை பண்ணிட்டான் அவங்க அண்ணன் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டோடனே வானதிக்கு ரொம்பவும் கோவம் வந்துடுது. திரும்ப அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்த உடனே திரும்ப இவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாத்துக்கும் முன்னாடியுமே நீங்கள் என்ன
என்ன தான் பிரச்சனை பண்ணாலும் சரி, இல்லை என்னை எங்கள் வீட்டில் போட்டு அடைச்சி வைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணாலும் சரி, நான் மேஜர் தான், எனக்கு என்ன என் வாழ்க்கையை தீர்மானிக்க எனக்கு தெரியும், எனக்கு பாண்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவும் பேசுகிறாங்க. ஸோ பயங்கரமாக போட்டு அவங்க அண்ணனும் சரி, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அந்த பொண்ணை போட்டு அடின்னு அடிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் என்னை சித்திரவதைப்படுத்தினாலும் சரி, நான் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் தானே, போய் கொடுறி, உன்னை இத்தனை நாள் வளர்த்து ஆளாக்குனதுக்கு, படிக்க வச்சதுக்கு நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் வேறு கொடுப்பியா, என்னடி போய் கொடுப்பேன், நீ கொடு, நான் என்ன தான் பண்ணுறேன் நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆமாம், நான் மேஜர் தானே, இப்போது எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவங்க அப்பா என்ன கேட்குறாருன்னா, வானதியோட அப்பா, ஓ ஏற்கனவே அந்த வீட்டில் வந்து சோழன் அப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்ல அந்த இதில் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு, அதே மாதிரி உன்னையும் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பாண்டி உன்னை தூண்டி விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை சொல்கிறாங்க. உடனே இவங்களுக்கு கோவம் வந்தது. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பாண்டியெல்லாம் இழுக்கிறீங்க, அதுதானே முறை, எல்லாருமே அப்படி தானே பண்ணுறாங்க, வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னா அப்படி தான் பண்ணணும், ஒழுங்காக நீங்களாக ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா பண்ணி வைங்க, இல்லைனா நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்பவும் எகிரிக்கிட்டு பேசுகிறாங்க. என்ன தான் நடந்தாலும் எனக்கு பாண்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவும் உறுதியாக இருக்காங்க. ஸோ இந்த கதைக்களம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பற்றின மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.